பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நஹ்மதுஹு வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தஃப்சீர் சம்பந்தமாக இன்றைக்கு 15வது லெசன். நேற்று நாங்கள் அல்லாவுடைய நல்லடியார்களுடைய பாதை அப்படி இந்த சிராத்தல் லதீன நாம்தா அலைஹிம் யா அல்லாஹ், யார் மேலே உன்னுடைய இன்ஆம் இருக்கோ அவர்களுடைய பாதையில் நடத்து வைப்பாயாக. அது அடிப்படையில் அல்லாஹ் தாலா குர்ஆன் ஷரீஃபில் சூர நிசால சொன்ன ஒரு ஆயத்தில் மினன் நபியீன் வ சித்திகீன் வ ஷுஹதா, இந்த 3 கேட்டகரியை பற்றி நாங்கள் கொஞ்சம் பேசினோம். இப்போ 4வது கேட்டகரி போட்டிருக்கி வஸ் சாலிஹீன். அப்படி இந்த யா அல்லாஹ் நபிமார்கள்ட பாதையில் நடத்து வைப்பாயாக, சித்திகீன்களோட பாதையில் நடத்து வைப்பாயாக, ஷுஹதாக்களோட பாதையில் நடத்து வைப்பாயாக, சாலிஹீன் அவர்களுடைய பாதையில் நடத்து வைப்பாயாக. அப்படி இந்த அவுலியாக்களுடைய பாதையில் நடத்து வைப்பாயாக. இப்போ இதில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய அவுலியாக்கள், நபிமார்கள், சித்திகீன், ஷுஹதாக்கள் இவர்களை ஃபாலோ பண்ணுறது இன் ரியாலிட்டி குர்ஆன் ஷரீஃபை ஃபாலோ பண்ணுறது. இப்போ யாராவது ஒருவர் சொன்னால் நபிமார்களை பின்பற்றுறது அது விளங்குது, ஆனால் சாலிஹீன்களை பின்பற்ற விஷயம் எதுக்கு? இது கூடாது தானே, இது குர்ஆனுக்கு மாற்றம் இல்லையா, குர்ஆன் ஹதீஸ் இருந்தால் போதும் தானே. அப்போ பதில் என்னை குர்ஆன் ஷரீஃப்லையும் ஹதீஸ் ஷரீஃப்லையும் தன் நல்லடியார்களை பின்பற்றத்துக்காக அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய கட்டளை வந்திருக்கி. எப்படி இந்த இடத்துல நாங்கள் அவர்களுடைய பாதையில் நடக்கிறதுக்காக துவா கேட்குறோம், இன்னொரு இடத்துல அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான், இத்தபி சபீல மன் அனாப இலை, என்னுடைய நல்லடியார்களுடைய பாதையை பின்படுங்கென்று அல்லாஹ் தபாரக வ தஆலாவை அவனே சொல்கிறான். அப்போ அல்லாஹ் சொன்ன பிறகு நாங்கள் எப்படி சொல்லலாம் இது குர்ஆனுக்கு மாற்றம், இது ஹதீஸ்க்கு மாற்றம் என்று? ஸோ அப்படி பேசுகிறவங்க இன் ரியாலிட்டி குர்ஆன் ஹதீஸுடைய பேரில் குர்ஆன் ஷரீஃபும் ஹதீஸ் ஷரீஃப்க்கு மாற்றமாக தான் கருத்தை கொடுக்குறாங்க. சரி, இப்போ நாங்கள் இன்னொரு விஷயம் விளங்கிக் கொள்ள வேண்டும் தஃப்சீர் அடிப்படையில். எதுக்கு நல்லடியார்களோட பாதை? நல்லடியார்களில் தாபஈன், தாபஈன், அவுலியாக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. ஏன் என்று கேட்டால், சஹாபாக்களை சரியான முறையில் பின்பற்றுறவங்களை பற்றியும் அல்லாஹ் தாலா குர்ஆன் ஷரீஃப்லேயே சொல்லியிருக்கிறான். والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم. இப்போ சஹாபாக்களை சரியான முறையில் பின்பற்றுறவங்களை அல்லாஹ் தாலா குர்ஆன் ஷரீஃபில் ரதி அல்லாஹு அன்ஹும் என்று சொல்லியிருக்கிறான். அப்படின்னா அல்லாஹ் இஸ் ப்ளீஸ்ட் வித் தெம், தே ஆர் ப்ளீஸ்ட் வித் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்றவங்க என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொன்ன பிறகு நாங்கள் எப்படி இந்த அவுலியாக்களுக்கு மாற்றமாக போகலாம்? நோ வே. அப்போ இதில் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம், நல்லடியார்கள் இவர்கள் மேலே அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கி. ஸோ இஃப் வி ஃபாலோ தெம் இன் ரியாலிட்டி வி ஆர் ஃபாலோவிங் தி ஹோலி குர்ஆன். சரி, இப்போ இந்த நல்லடியார்களை பற்றி நாங்கள் ஹதீஸ் ஷரீஃப் மூலமாக பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஐட மஃபூம் எப்படி என்று கேட்டால், மா ரஆஹுல் முஃமினூன ஹஸனன் ஃபஹுவ இன்தல்லாஹி ஹஸன். எந்த காரியத்தை அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், உண்மையான மூமின்கள் எந்த காரியத்தை நல்லம் என்று நினைக்கிறாங்களோ, நல்லதாக பார்க்குறாங்களோ, மூமின்கள் எதை நல்லதாக பார்க்குறாங்களோ அல்லாஹ்வுடைய பார்வையில் அது நல்லம். மா ரஆஹுல் முஃமினூன ஹஸனன் ஃபஹுவ இன்தல்லாஹி ஹஸன். எதை மூமின்கள் நல்லம் என்று சொல்கிறாங்களோ, அது நல்லம் என்று பார்க்குறாங்களோ அல்லாஹ்வுடைய பார்வையில் அது ஹஸன், அது நல்ல ஒரு காரியம். இப்போ மூமின்களுடைய பாதையை நாங்கள் பார்ப்போம். சையதுனா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி, புகாரி ஷரீஃப் கிதாபை அவங்க எந்த முறையில் கஷ்டப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸை சேர்த்து வச்சாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களோட சரித்திரத்தை பார்த்தா அவர்களும் ஒரு இமாமை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தாங்க என்று வருது. சையதுனா இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி எவ்வளோ பெரிய மகான். புகாரி ஷரீஃப்க்கு அடுத்த தரஜா கொடுக்கப்பட்டிருக்கி முஸ்லிம் ஷரீஃப்க்கு. அப்போ அதை கோர்வை செஞ்ச அந்த கிதாபை தர்த்தீப் கொடுத்த சையதுனா இமாம் முஸ்லிம் ரதி அல்லாஹு தாலான்ஹு கூட இமாம் ஷாஃபிஈ ரதி அல்லாஹு தாலான்ஹுவை பின்பற்றாங்க என்று நாங்கள் அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட லைஃப் ஹிஸ்டரியில் பார்க்குறோம். அதே போல் சையதுனா இமாம் இப்னு மாஜா, இமாம் திர்மிசி, இமாம் அபு தாவூத், இமாம் நசாயி, இந்த ஆல் ஆஃப் தீஸ் 6 authors of சிஹா சித்தா எழுன இந்த 6 மகான்கள் எல்லாரும் ஒவ்வொரு இமாமை பின்பற்றி கொண்டு வந்தாங்க என்று நாங்கள் ஹதீஸ் அவங்களோட ஹிஸ்ட்ரி அடிப்படையில் நாங்கள் பார்க்குறோம். இப்போ ஒரு கேள்வி ஒன்று வருது, தக்லீது செய்கிறது, இமாம்களை பின்பற்றுறது குர்ஆன் ஷரீஃபும் ஹதீஸ் ஷரீஃப்க்கும் மாற்றமாக இருந்தால், ஆஸ்
இட் இஸ் கிளைம் பை சம் பீப்புள். இன்றைக்கு உள்ள அந்த நஜ்தி கூட்டம் கிளைம் பண்ணுற மாதிரி அது பிழையாக இருந்தால் அதை பற்றி ஷிர்க் என்றும் சொல்கிறாங்க. தக்லீத் பண்ணுறது ஷிர்க் என்று. வேறஸ் ஃபாலோவிங் இமாம் தக்லீத் பண்ணுறது இது அகீதால இல்லை. அகீதால 4 இமாம்களும் ஒரே அகீதால தான் இருந்தாங்க. ஃபிக்ஹுடைய சட்டத்தில் தான் இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கி. அதுவும் குர்ஆன் ஷரீஃப் ஹதீஸ் ஷரீஃப் அடிப்படையில் தான் இந்த இமாம்கள் ரோலிங்ஸை டிரைவ் பண்ணினாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் தஃப்சீருடைய ஆரம்பத்தில் கூட சொல்லி காட்டணும். சரி, எப்படியோ இப்போ இந்த பெரிய பெரிய முஹத்திசீன்மார்கள் இந்த 4 இமாம்களில் ஒரு இமாமை பின்பற்றி கொண்டு வந்தாங்க. சரி, இது ஷிர்கா இருந்தால் தக்லீத் பண்ணுறது, ஃபாலோவிங் இமாம் ஷிர்கா இருந்தால், ஷிர்கு செய்கிற ஒருவனுடைய டீச்சிங்ஸ் அவங்க எழுதின கிதாபை ஹவு கேன் வி அக்செப்ட் ஆஸ் எ ட்ரூ புக்? ஒரு ஆள் அல்லாஹுடைய கட்டளைக்கே மாற்றமாக செய்கிறவராக இருந்தால் அக்கார்டிங் டு தெம் இவங்க இது ஷிர்கா இருந்தால் இவங்க அல்லாவுடைய கட்டளைக்கு மாற்றமாக போனாங்க. இப்போ யார் அல்லாஹும் அல்லாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹுக்கும்க்கு மாற்றமாக போகிறாங்களோ அவங்க கோர்வை செஞ்ச கிதாபில் ட்ருத் இருக்கேண்டு என்ன கேரண்டியோட நாங்கள் சொல்கிறோம். ஒரு ஆள் அல்லாஹுக்கே இணை வைக்கிறான் அக்கார்டிங் டு தெம், ஹராமான காரியத்தை செய்கிறான், பித்அத் செஞ்சு கொண்டு வாரான். அப்போ அவர் எழுதின கிதாபை படிக்கிறதுக்கு எங்களுக்கு யார் ரைட்ஸை கொடுத்தது? ஏன் என்று கேட்டால் ஹதீஸ் ஷரீஃப் அடிப்படையில் நாங்கள் இதையும் பார்க்குறோம். வலா துஜாலிசூஹும் வலா துஆகிலூஹும் வலா துனாகிஹுஹும் என்று இப்படி சில வார்த்தைகள் வந்திருக்கு. இதில் மஃபூம் எப்படி என்று கேட்டால் அகீதால குழப்பம் உள்ளவங்க அவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லவானம், அவர்களோட உட்காரவானம், அவர்களோட நிக்காஹ் பண்ணவானம், அவர்களோட சாப்பிடவானம், அவர்களோட குடிக்கவானம், அவர்கள் சோம் இல்லாமல் போனால் இயாதத்துக்கு போகவானம், மையத்து நடந்துட்டா ஜனாசா தொல்லவானம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொன்னப்போ இவர்கள் ஷிர்க் பித்அத் என்று சொல்லி இந்த இமாம்களோட கிதாபை எதுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க? இப்போ இதால் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம், தக்லீத் பண்ணுறது ஷிர்கா இருந்தால் இது நிச்சயமாக அல்லாஹுடைய நல்லடியார்கள் அதை பண்ணி இருக்க மாட்டாங்க. மற்றது மாற ஆஹுல் முஃமினூன ஹசனன் ஃபஹுவ இன்தல்லாஹி ஹசன். அத்தனை உலமாக்கள், சுலஹாக்கள், பெரும் பெரும் இமாம்கள், முஃபஸ்ஸிரூன், முஹத்திஸூன் எல்லாருமே இந்த 4 இமாமில் ஒருவரை பின்பற்றி கொண்டு வந்தாங்க, இன்னும் ஃபாலோ பண்ணி கொண்டு வராங்க. ஐட அர்த்தம் மோமினுடைய பெரியோர் கூட்டம், மெஜாரிட்டி 100%, இங்கே மெஜாரிட்டியும் சொல்லக்கூடாது, 100% நல்லடியார்கள் மூமின்கள் இந்த இமாம்களை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்த பொருள். இதால் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும், அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய பார்வையில் இது நல்ல ஒரு காரியம் என்று. அப்படி இல்லாட்டி ஹதீஸ் ஷரீஃபில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை மஆதல்லாஹ் அது பொய்யா போயிருமே. ஏன் மோமின்கள் இதை நலவென்று நினைக்கிறாங்க, எதை நலவென்று நினைக்கிறாங்களோ அது அல்லாஹுடைய பார்வையில் நல்லம் தானே. அப்போ அத்தனை மோமின்களும் இன்றையில இருந்து நீங்கள் பாருங்கள், இப்னு தைமியாவுடைய காலம் வரைக்கும், அப்படி இந்த சஹாபாக்கள் காலத்திலிருந்து இப்னு தைமியாவோட காலம் வரைக்கும் தக்லீதை யாரும் இன்கார் பண்ணல, எல்லா இமாம்கள் ஃபாலோ பண்ணாங்க. இப்னு தைமியா தான் இதை பற்றி ஒன்றாவது ரிஜெக்ட் பண்ணி பேசினான். ஆனால் அவன் கூட இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பின்பற்றன் என்று சொல்லிக் கொண்டு வாரான். இப்போ பார்த்தீங்களா இவங்க எப்படி முனாஃபிக் தன்மை என்று. அதே போல் இன்றைக்கு இப்னு தைமியாவுடைய அந்த கிதாப் எல்லாம் கிட்டத்தட்ட 400-500 வருஷமாக புதைச்சி இருந்தது, அப்படின்னா மறைஞ்சி இருந்தது. இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி அதெல்லாம் மறுக்க எடுத்துட்டு இப்போ அவர்களுடைய கூட்டம் சொல்கிறாங்க இமாம்கள் தேவையில்லை, இமாம்கள் தேவையில்லை. ஆனால் மாட்டிக்கொண்டா இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் 4 இமாமில் ஒருவர் அவர்களுடைய கருத்தை தான் எடுத்து காட்டுறாங்க. இப்போ இதெல்லாம் முனாஃபிக் தன்மை. இப்போ என்ன சொல்ல வாரம் என்று கேட்டால், நல்லடியார்களுடைய பாதை அல்லாஹ் ஃபாலோ பண்ண சொல்கிறான், நாங்கள் அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறோம். இப்போ நல்லடியார்களோட பாதையில் இதுவும் இருந்துச்சு. என்ன இமாம்கள் 4 இமாம்களில் ஒருவரை ஃபாலோ பண்ணுறது. இப்போ நீங்கள் தஃப்சீர் எழுதின பெரும் இமாம்களுடைய பேரை பார்த்துருங்க. இமாம் ஃபஹ்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முக்கல்லிதா இருந்தாங்க. இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாமுடைய ஃபாலோவராக இருந்தாங்க, முக்கல்லிதா இருந்தாங்க. அதே போல் இமாம் குர்துபி எடுத்துருங்க, இமாம் நசஃபி எடுத்துருங்க, பெரும் பெரும் முஃபஸ்ஸிரூன்களோட பேர் எடுத்து பாருங்க. அது மட்டுமா பெரும் பெரும் அவுலியாக்கள், குத்துபுல் அக்தாப், சையதுனா ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சையதுனா ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி, சையதுனா பஹாவுத்தீன் நக்ஷ்பந்தி, சையதுனா ஷஹாபுத்தீன் சுஹர்வர்தி, சையதுனா அஹ்மத் கபீர் ரிஃபாயி, அதே போல் எல்லாம் பெரும் பெரும் அவுலியாக்கள் கூட இந்த இமாம்களை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தாங்க. அப்படின்னா 4 இமாமில் ஒருவரை அக்கீதால இல்லை, பிகாஸ் அக்கீதால எல்லாம் சேம், ஃபிக்ஹுடைய சட்டத்தில் ஒவ்வொரு இமாமை பின்பற்றி கொண்டு வந்தாங்க. அதே போல் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய நெருக்கமான
மக்கள் இவர்கள், அவுலியாக்கள், நெருக்கம் உள்ளவர்கள். ஆனால் இவர்களுடைய சரித்திரத்தை நீங்கள் பாருங்கள். சையதுனா இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தர்பாரில் இஸ்திகாசா பண்ணினாங்க. யா ரசூலல்லாஹ், அபு ஹனீஃபாவுக்கு உங்களே தவிர யார் இருக்கிறான் யா ரசூலல்லாஹ், அவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. சுப்ஹானல்லாஹ். சையதுனா இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போல் அஹ்லுல் பைத்துடைய பொருட்டால் துஆ கேட்டிருக்கிறாங்க. சரி, நபிமார்களுடைய பொருட்டால் துஆ கேட்கறது இட் இஸ் அண்டர்ஸ்டுட், இது நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். ஆனால் ஒரு கேள்வி வரலாம், அவுலியாக்களோட பொருட்டால் நாங்கள் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கலாமா? இப்போ இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களுடைய சரித்திரத்தை நீங்கள் பாருங்கள். பல கிதாபுகளில் எந்தெந்த கிதாபில் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலையோட சிறப்பு பேசப்பட்டிருக்கோ அங்கே இமாம் அபு ஹனீஃபாவுடைய திக்கர் கூட வருது. எப்படி என்று கேட்டால் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே சொல்கிறாங்க, எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் எடுக்க தேவையாக இருந்தால் நான் சையதுனா இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய பள்ளி பக்தாத் ஷெரீஃப்க்கு சஃபர் செய்வன். அவங்க எங்கே இருந்தாங்க? ஈஜிப்ட்லேருந்து ஈராக்கு சஃபர் செஞ்சாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஹதீஸ் தெரியாமல் இருந்துச்சா? 3 பள்ளியை தவிர சஃபர் பண்ண கூடாதுண்டு, ட்ராவல் பண்ணக்கூடாதுண்டு எந்த இமாம்களுக்கு ஹதீஸ் தெரியாமலாம் இருந்துச்சு? அல்லாஹு அக்பர். இவங்க அந்த ஹதீஸை விளங்குனாங்க. இன்றைக்கு உள்ள இந்த தவறான கொள்கைவாதி சொல்கிற மாதிரி இல்லை கருத்து. அந்த ஹதீஸ் எப்படி என்று கேட்டால், மஸ்ஜிதுல் ஹராம் மக்கா ஷெரீஃபில் 1 லட்சம் நன்மையை எதிர்பார்த்து நாங்கள் போகிறோம். மதீனா ஷெரீஃபில் 50,000 நன்மை எதிர்பார்த்து போகிறோம். ஆனால் மதீனா ஷெரீஃபில் நன்மை குறையன்று நினைக்க வானம். இதை வச்சுட்டு ஏன்னு கேட்டால், மதீனா ஷெரீஃபில் ஒரு பாவத்துக்கு 50,000 பாவம் இல்லை, ஒரு பாவத்துக்கு ஒரு பாவம். நன்மைக்கு 50,000 நன்மையாக இருந்தாலும் பாவத்துக்கு ஒரு பாவமே தான். மக்கா ஷெரீஃபில் நன்மை 1 லட்சம், பாவமும் 1 லட்சம். அல்லாஹு அக்பர். இங்கே ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் தாலா எந்த அளவுக்கு கிருபை செய்கிறவனாக இருந்தால், ஒரு பாவத்துக்கு ஒரே ஒரு பாவத்தை தான் அல்லாஹ் தாலா மலக்குமார்கள் மூலமாக எழுறான். சரி, இப்போ மஸ்ஜிதுல் அக்ஸால 25,000 நன்மை எதிர்பார்த்து நாங்கள் போகிறோம். இப்படி நீங்கள் எதிர்பார்த்துட்டு நாங்கள் இந்த பள்ளிக்கு போனால் 10,000, இந்த தப்லீக் ஜமாத் ஆட்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் மர்கஸில் போயிட்டு தொழுந்தா 5,000, அந்த மாதிரி எண்ணத்தோடு இல்லை. இது தான் ஹதீஸில் தடை செய்யப்பட்டு இருக்கி. சரி, அதை தவிர ட்ராவலிங் பண்ணுறதுக்கு முடியாமல் இருந்தால், கூடாதா இருந்தால், எதுக்கு பள்ளிகள் நாங்கள் கெட்ட வேணும்? எங்களோட வீட்டுக்கிட்ட பள்ளி இருக்குது, நாங்கள் பள்ளிக்கு சஃபர் பண்ணி போகிறோம், பள்ளிக்கு பக்கம் ட்ராவல் பண்ணுறது கூடாது இருந்தால் ஒரு பள்ளியிலும் போகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது. அப்போ இது இல்லை கருத்து எப்படி என்று கேட்டால், அந்த நன்மையை எதிர்பார்த்துட்டு போவானும் என்று தான் இருக்கு. அப்போ இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை தெரிஞ்சிருந்தாங்க. அவங்க இமாம் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பள்ளி பக்கம் பக்தாத் ஷெரீஃபில் சஃபர் செஞ்சாங்க. அந்த பள்ளியில் 2 ரக்காத் நஃபில் தொழுந்தாங்க. அந்த பள்ளியில் குத்துபு நாயகம் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூட ட்ரஸ்டியாக இருந்திருக்கிறாங்க என்று வரலாறுல வருது. இப்போ இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 ரக்காத் தொழுவிட்டு அல்லாஹ் கிட்ட துஆ கேட்பாங்க, யா அல்லாஹ், இமாம் அபு ஹனீஃபாவுடைய பொருட்டால் என்னுடைய இந்த ப்ராப்ளமை நீ சால்வ் பண்ணி தருவாயாக. அதே போல இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் 4 இமாம்கள், ஒரு பெரியோர் இமாம், கிட்டத்தட்ட 10 லட்சம் ஹதீஸ் பாடமாக இருந்துச்சு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுக்கு. அவர்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. முஸ்னத் அஹ்மதில் கிட்டத்தட்ட 26,000 ஹதீஸ் கிட்டத்தட்ட இருக்கு. அந்த இமாம்க்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்துச்சு. 10 லட்சம் ஹதீஸ் பாடமாக்குனவங்க. அவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஒன்று வந்தால் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தர்பாரில் போயிட்டு அவங்க அல்லாஹ் தபாரக வ தஆலா கிட்ட இமாம் ஷாஃபிஈட பொருட்டால் துஆ கேட்பாங்க. அதே போல இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சையதுனா இமாம் மூசல் காஸிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யார்? இமாம் ஜாஃபர் அஸ்-சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகன், அவர்களுடைய தர்பாரில் போயிட்டு அவர்கள்ட்ட பொருட்டால் துஆ கேட்பாங்க. இப்படி இமாம்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய பொருட்டால் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்பாங்க. இப்படி பல விஷயங்கள், பல அவுலியாக்களுடைய விஷயங்கள் நாங்கள் பார்க்குறோம். சரி, இதை கொண்டு நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், எங்களை விட அதிகமாக அவங்க விளங்குனாங்க. ஏன்னு கேட்டால், யா அல்லாஹ், ஒன்னே வணங்குறோம், உனக்கிட்டே உதவி தேடுறோம். இப்போ அல்லாஹ் கிட்ட துஆ கேட்க போக்கல, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களோட பொருட்டால் துஆ கேட்கவானும் என்று அல்லாஹ் சொல்ல இல்லையே. என்னுடைய அவுலியாக்களோட பொருட்டால் துஆ கேட்கவானும், நீங்கள் என்னக்கிட்ட டிரெக்டாக தான் கேட்க வேணும் என்று அப்படி நாங்கள் சொன்னால் குர்ஆன் ஷரீஃப்க்கு மாற்றமாக போயிடும். ஏன்? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வப்தகு இலைஹில் வஸீலா, அல்லாஹ்வே சொல்றான் ஈமான் கொண்டவர்களுக்கு. இது முனாஃபிக்குகளுக்கு சொல்லப்பட்டதில்லை, மூமின்களுக்கு. வபுத்தகு இலைஹில் வசீலா, வசீலா தேடுங்க என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. அதே போல சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் துஆ கேட்டாங்க. சஹாபாக்களுடைய பொருட்டால் துஆ கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுடிய பொருட்டால் துஆ கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுப்பா முபாரக்கை வச்சுட்டு துஆ கேட்டாங்க. அதோட வசீலாவை கொண்டு. அதே போல அவுலியாக்களோட பொருட்டால் துஆ கேட்டாங்க அல்லாஹ் கிட்ட. இந்த மாதிரி
பல விஷயங்களும் இருக்கி. அப்போ அதை கொண்டு நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். சிராத்தல்லதீன நம் தாலிஹிம் யா அல்லாஹ், உன்னுடைய நல்லடியாருடைய பாதையில் நடத்து வைப்பாயாக. ஐடு அர்த்தம் வசீலாவில் எங்களுக்கு எடுக்கிறதுக்கு தௌஃபீக்கை தருவாயாக, இமாம்களை பின்பற்றத்துக்கு தௌஃபீக்கை தருவாயாக, உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்தில் இருக்கிறதுக்கு தௌஃபீக்கை தருவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.